வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். ஜியோ மார்ட்டில் இதை வந்து நாங்கள் 449 ரூபாய்க்கு வாங்கினோம். அதே சமயம் இதை பற்றி கம்யூனிட்டி போஸ்ட் போட்டேன்னா அங்கே ஒரு நண்பர் என்னடானா லோக்கல் ஷாப்பில் இதே ப்ராடக்ட் தான் ப்ரோ, நான் 300 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு போட்டிருக்காரு. சில சமயங்களில் லோக்கல் ஷாப்பில் இன்னும் நல்ல ப்ரைஸ்க்கே கிடைக்குதுங்க. அதுக்கு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. எங்கே இருக்கிறதே பெஸ்ட் ப்ராடக்ட் கிடைக்குது, பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது, ரைட்டு. இந்த டைப் சி ஹெட்ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம ஆதித்யாவோட தான் இது, ஆதித்யா டெக். ஸோ வந்து தான் ரியல்மி பட்ஸ் 3 இதை பற்றி பார்த்துருப்போம். இது பிபிகே ஃபேமிலியை தவிர வேறு எங்கேயுமே வேலை செய்ய மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோளாறான பட்ஸ்ன்னு வச்சுப்போம். ஹைலைட் என்னன்னா, இந்த ஷாமி டைப் சி இயர்ஃபோன் 1 இருக்கு இல்லையா, இது வந்து டைப் சி பட்ஸ் தான். இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அக்ராஸ் எல்லா டிவைஸ்லையுமே ஒர்க் ஆகுது, பிரச்சனைன்னு இல்லை. பட் ஆடியோ குவாலிட்டி மாறலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஷாமி டைப் சி இயர்ஃபோன் 1 இருக்குங்க, மீ லோகோ இருக்குங்க. ப்ராடக்ட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால இங்கே இருக்குது. அண்ட் மீ லோகோ இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸு ஒரு யூனிட்டு, ஒரு இயர்ஃபோனு 3 பேர்ஸ் ஆஃப் இயர் டிப்பு, ஸ்மாலு, மீடியம், லார்ஜு, கருப்பு கலரு, யூசர் மேனுவல் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரியா, இதுதான் இங்கே இன்ஃபர்மேஷனு. எம்ஆர்பி வந்து 999 அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா 12.4 mm லார்ஜ் டைனமிக் டிரைவர் யூனிட் இருக்குது. ஹை குவாலிட்டி சவுண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எர்கனாமிக்கலி டிசைன்டு ஃபார் கம்ஃபர்டபுள் வியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. 3 பட்டன் இன்லைன் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்களா. இது என்னென்னா வால்யூம் அப்பு டவுனு, அதே சமயம் வந்து கால் அட்டன் கட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாங்க, ரைட்டா. ஓகே, ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இந்த கவருக்குள்ளே ப்ராடக்ட் இருந்தது. அதை தவிர எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் உள்ளே இருக்குது வித் மேனுவல். இவ்வளோதான் மொத்தமாக. ஆடியோ குவாலிட்டிக்கு வரும்போது நான் ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணது வந்து இப்போ ரீசெண்டாக 15 ப்ரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஆப்பிள் வாட்சுக்காக இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் நான் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் கனெக்டட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக கால் குவாலிட்டியும் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஆமாம், கால் குவாலிட்டி பற்றி நான் இப்பயே சொல்லிடலாம். கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு வாக் போகிறேன் அப்படின்னும் போது ஓகே, இல்லையா நான் இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கேன், இப்போ பேசிகிட்டு இருக்கேன், இந்த ரூமில் இருக்கேன், இந்த மாதிரி இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஓகே. இன்டோர்ஸ்க்கு ஓகே, அவுட்டோர்லையும் கூட நடந்து போகும்போது ஓகே. பட் நீங்கள் வந்து சைக்கிளில் போயிட்டுருக்கேன், ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வின் நாய்ஸ் வந்துடும். ஸோ நம்ம வாய்ஸ் வந்து மஃபுலாக ஆரம்பிச்சிடும், கட்டாயி கேட்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் பைக்கில் போகும்போதும் கூட அப்படியே ஃப்ரீயாக அப்படி சஸ்பெண்ட் பண்ணிட்டு பேசலாம்னு நினச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஹெல்மெட்டில் எங்கேயாவது ஓரமாக உள்ளே ஒழிச்சு வச்சு இதில் காற்றே படாத மாதிரி இருந்ததுன்னா அப்போ உங்கள் வாய்ஸ் அழகாக பிக் பண்ணும். ஒன்று உறுதியாக சொல்லலாம், வெளியில் சும்மா வாக்கிங்லாம் போகிறதா இருந்தால் இந்த ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸோட மைக் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஹெல்மெட் உள்ளெல்லாம் வச்சாங்கன்னா நான் இப்போ பேசுகிறேன்ல இந்த மாதிரி கேட்கும். அது உங்களோட காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கிற போது தான் அந்த பிரச்சனை வருது. காற்று ரொம்ப அடிக்கும்போது அதான் அப்படியே வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி நீங்கள் பேசுகிறது வந்து அப்படி. ஓகேயா, ரைட்டு. ஸோ இப்போ பாட்டு கேட்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் சும்மா ஏதோ ஒரு சாங் போடுறேன். ஓகே, இல்லை இன்லைன் கண்ட்ரோல் ஒர்க்காக தான் பார்த்தேன். டபுள் டேப் பண்ணால் நெக்ஸ்ட் ட்ராக்கு போயிடுச்சு. ட்ரிபிள் ட்ராக் பண்ணால் ப்ரீவியஸ் ட்ராக் வந்துருச்சு. ஸோ ப்ளே ஆஸ் வெல் அஸ் பாஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. வால்யூம் அப்பு இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் டவுன். ஸோ பட்டனோட கிளிக்கினஸ் அண்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான டெக்ஸ்சர் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க அப்படி தொடும்போது. ஸோ அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இதோட இந்த ப்ராடக்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் ஆடியோ இதோ சொல்கிறேன். பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரைடட்லாம் கிடையாதுங்க, ரொம்ப நார்மலான ஒரு கேபிள் தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் யூஸ் பண்ணணும். லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சப்ஜெக்டிவ். உங்களுக்கு 1 இயர் அந்த மாதிரி கண்டிப்பாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளேயே வீணாக போகிறதுக்கான சான்சஸும் இருக்குதுன்ற மாதிரியான ஃப்ரெஜைலான ஒரு ஓவரால் மெட்டீரியல் தான். பட் பொதுவாகவே வந்து 350 ரூபா 450 ரூபா இந்த மாதிரியான பட்ஜெட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் யூஸ் செய்யப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டமில் உங்களுக்கு டைப் சி போர்ட் பக்கத்துலேயும் சரி எல்லா இடத்துலையும் ஒரே சைஸ் கேபிள் தாங்க, ஓரளவுக்கு தின்னான கேபிள் தான். ஸோ பாட்டம் டைப் சி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம இந்த அடாப்டர் ஒன்று ஷாமியில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அடாப்டரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது, பாலிஷ்டாக. அப்புறம் கேபிள் வந்து அதான் நார்மலாக நான் சொன்னேன் இல்லையா, நார்மல் கேபிள் தான். ஸ்ப்ளிட் வந்து இந்த சென்டரில் இந்த இடத்துல ஸ்ப்ளிட் இருக்கும். ஸ்ப்ளிட்டு பக்கத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவும் கிடையாது. அங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகி மேலே வரும்போது ரைட் சைடில் உங்களுக்கு வந்து இந்த இன்லைன் கண்ட்ரோல் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீ அப்படிங்கிற லோகோவும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து மைக்ரோஃபோனும் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு கால் அட்டன் கட்டு, கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி மல்டி கண்ட்ரோல் பட்டனும் அதுக்கு மேலே வந்து ப்ளஸ்ஸு ஆஸ் வெல் அஸ் மைனஸ். ஸோ இந்த பட்டன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதோட ஷேப், வெயிட் இந்த மாதிரியான ஃபேக்டர்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல் பாசிட்டிவ்ங்க. இதெல்லாமே நிஜமாக நல்லாயிருக்கு. ஏன்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் வந்து கட் டவுன் பண்ணுது. இப்போ நான் வியர் பண்ணல,
ப்ராப்பராக நான் வியர் பண்ணி சீல் பண்ணிட்டேன்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய சவுண்ட் வந்து ரொம்பவே மினிமைஸ் ஆகிருக்கு. என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இது வந்து ஐஃபோனில் நான் இப்போ யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா நல்லா பேலன்ஸ்டு ஆடியோவாக இருந்தது. எனக்கு வந்து பேஸ் பூஸ்டட் அந்த மாதிரிலாம் இல்லை, பட் நல்லா இருந்தது, கேட்குறதுக்கு சீரியஸாக நல்லா இருந்தது. ஹை வால்யூம்ஸ்லேயுமே டிஸ்டார்ஷன்லாம் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது டிஸ்டார்ஷன்லாம் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஓகே. ஸோ ஐஃபோனில் ஒர்க் ஆகுது. ஓப்போ ஃபைண்ட் எக்ஸைட் அல்ட்ரா, ஸோ அதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சாம்சங்லேயும் ஒர்க் ஆகும், பிக்சல்லையும் ஒர்க் ஆகும். சரியா? ஓப்போவில் லிசன் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஆடியோவில் வந்து டக்குன்னு அதுக்காக என்ன மொத்தமாக மாறிடுமா என்ன? ஓப்போவில் பேஸ் நல்லா இருந்ததுங்க. நான் ஆக்சுவலாக இதில் வந்து ப்ரொஃபைல்லாம் எதுவுமே பெருசாக ஸ்விட்ச் பண்ணல, ஈக்குவலைசர் மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் எதுவுமே விளையாடல. ஸோ ஸ்டாக்கில் நார்மலாக யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, ஆப்பிளோட இதில் லைட்டாக வால்யூம் லெவல்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக இருந்தது, இன்னும் கொஞ்சம் லவுடாக இருந்தது. அடுத்தது இதில் 3.5mm ஜாக்கே இருக்குது, இருந்தாலும் நம்ம டைப் சி ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சோனியில் கேட்டு பார்ப்போம். ஒரு சின்ன பார்ட் ஆஃப் த ஆடியோ நான் லிசன் பண்ணும்போது இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தான் இப்போ நோட் பண்ணிக்கிட்டே வரேங்க. சரியா? இதுலேயும் கஸ்டம் ஈக்குவலைசர் மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது, பட் சோனியோட அந்த ஆடியோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். டால்பி கான்ஃபிக்லாம் இதில் இருக்குது பை டிஃபால்ட்டு, ஸோ அதெல்லாம் இதில் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து லாஸ்ட்டாக வந்து ஷாமி 13 ப்ரோ. ஸோ ஷாமி பட்ஸு ஷாமி 13 ப்ரோவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ மொத்தம் எல்லா ஃபோன்லேயும் லிசன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பேஸ் ஹெவி ஹெட்ஃபோன்ஸ் இது கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பேஸ் ஹெவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்காக நீங்கள் வந்து சப்போஸ் லோ ஃப்ரீக்வன்சிக்கானதை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ப்ரோ, அப்போ ரொம்பவே டீப்பாகவும் இமர்சிவாகவும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஃப்ரெண்ட்லி டியூனிங் இதில் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், ஒரு ரியல்மியில் உள்ள T200 நம்ம யூஸ் பண்ணியிருப்போங்க. அதுமாதிரி நாட் பட்ஸ் 3 ப்ரோ இந்த மாதிரியான ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் பை டிஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பேலன்ஸ்டு ஆடியோ வர மாதிரி அவங்க வந்து ஈக்குவலைசர்லேருந்து எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம உள்ள போய் என்ன பண்ணுவோம்னா, கஸ்டம் ஈக்குவலைசர் செட் பண்ணிட்டு பேஸ் எனேபிள் பண்ணி, ஸோ இதெல்லாமே நம்ம பூஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கம்ப்ளீட்டாக பேஸ் பூஸ்டட் ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி மாறிடும், நார்மலாக இந்த போட்டில் இருக்க ப்ராடக்ட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதில் பூஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால், அந்த லிமிட்ஸ் அந்த எக்ஸ்டென்ஸ்க்குலாம் அதை புஷ் பண்ண முடியாது. பட் நிஜமாவே ஃபார் மியூசிக் லிசனிங் இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு நீங்கள் ரொம்பவே பெரிய பேஸ் லவரா, அப்போ நீங்கள் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ராவாக எஃபோர்ட் போடணும் பேஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு. மற்றபடி மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஃபிட்டு நல்லாயிருக்கு, வெயிட் சான்ஸே இல்லை. வெயிட்ன்ற ஒரு ஃபேக்டர் இந்த இடத்துல ப்ளே ஆகிறது எனக்கு தெரியல. நான் ஃப்ரீலி சஸ்பெண்டடாக கூட விட்றேன். ஸோ வெயிட் வந்து எப்பயுமே ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸில் நம்ம பார்த்துருப்போம், அண்ட் இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டுங்க. அதாவது ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ்லேயே வெயிட் எப்பயுமே ரொம்ப மினிமலாக தான் ஃபீல் ஆகும். இது இன்னும் லைட் வெயிட்டு, கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தானே. இதில் எதுவுமே ஹெவியான ஒரு சப்ஸ்டன்ஸ் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல, செம்ம லைட் வெயிட்டு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி கேமிங் இந்த மாதிரியான ஏரியாலெல்லாம் பெரிய அளவில் ப்ராப்ளம் இருக்க போகிறது கிடையாது. வோக்கல்ஸ் நல்லாவே இருக்குது, ஹைஸும் நல்லாவே இருக்குது. இதுதான் இந்த ஷாமி இயர்ஃபோன் 1. ஸோ டைப் சி இயர்ஃபோன் 1 ரைட்டு. ஸோ நீங்கள் யாராவது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் விரை போட்டுக்கொள்வது சிவபரணி. பார்க்கலாங்க, பை. ஷாமி ப்ராடக்ட்ஸ்லாம் இது பார்த்துருப்பீங்களே, ஸ்க்ராட்ச் அண்ட் செக்குன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்ம முன்னே ஏர்டெல்லு ஏர்செல்லு இதெல்லாம் இன்டர்நெட் பேக் போடும்போது ஸ்க்ராட்ச் பண்ணதுங்க. ஓகேங்க, நான் என்ன பண்ணேன், வெரிஃபை யுவர் ஃபோன் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சா, இந்த சீரியல் நம்பரை போட்டேங்க. சீரியல் நம்பர் போட்டதுக்கப்புறம் ஷாமி டைப் சி இயர்ஃபோன் 1 பிளாக் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ப்ராடக்ட் ஆத்தன்டிகேஷன், இது வந்து அந்த செக்யூரிட்டி கோட் இதில் என்ட்ரு பண்ணணும். ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணுமே, அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிட்டேன். வெரிஃபை, யூ ஆர் வெரிஃபையிங் யுவர் மீ ப்ளூடூத் ஹெட்செட்டா. என்னடா என்னம்மா இது?